பெருமாளை தியானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அதை காட்டின மகான் திருப்பாணாழ்வார். கோவிலுக்கு போறோமா, திருவடியிலேந்து திருமுடி வரை நன்றாக பகவானை தியானம் பண்ணணும். அதை நம்ம பண்றதே இல்லை. சில பேர் கோவிலுக்கு போகும்போது கண்ணை மூடின்னு தியானிச்சுட்டு வந்துருவா. அப்ப கண்ணை மூடக்கூடாது. அப்ப நன்னா கண்ணை பட்டத்தீட்டி பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்மரணம், அந்த பெருமாள் திருமேனிய நினைச்சு பார்க்கணும். இதை பண்ணி காமிச்சார் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் பெரிய பக்தர். அவர் காவிரி கலையில அம்மா மண்டபத்தில் நின்றபடி அரங்கனுடைய புகழை வீணை மீட்டி யாழ் மீட்டி பாடிக்கொண்டிருந்தார். அப்போ ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெரியவர் லோகசாரங்க முனிவர்னு பேரு. அவர் அம்மா மண்டபம் காவிரி கரையில தீர்த்தம் எடுப்பதற்காக குடத்தோட வரார். திருப்பாணாழ்வார் வழியில நின்று பாடுகிறார். அந்த காலத்துல திருப்பாணாழ்வார் இன்னைக்கு சொல்லணும்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த லோகசாரங்க முனிவர் என்ன பண்றார், இவர் வழியில நிக்கிறாரு, நகரு நகருன்னார். திருப்பாணாழ்வார் மெய் மறந்து பகவானை பாடுறார். அவருக்கு தெரியல, நகரு நகருன்னு சொல்றார். இவர் நகரல. லோகசாரங்கருங்கிற அந்த அந்தணர் அர்ச்சகரை என்ன பண்ணிவிடுறார், திருப்பாணாழ்வார் பாணர் குலத்தை சேர்ந்தவர், ஒரு கல் எடுத்து அவர் அடிச்சுட்டார். திருப்பாணாழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வந்தது. முழிச்சுட்டார். ஓ, வழியில நின்னுட்டேனா, நகர்ந்து போயிட்டார். இப்போ இந்த லோகசாரங்கர் காவேரியில தீர்த்தம் எடுத்துட்டார். நேரா ரங்கநாதனுடைய சன்னதிக்கு போறார். உள்ள போய் பார்த்தா ஸ்ரீரங்கநாதன் நெற்றியில் இருந்து அதே இடத்துல ரத்தம் வருது. ஐயோ பெருமாளே, உன் நெத்தியில ரத்தமா, என்னாச்சுன்னு கேட்டார் லோகசாரங்க முனிவர். பெருமாள் சொன்னார், அடிக்கிறதையும் அடிச்சுட்டு ஏன் ரத்தம் வருதுன்னு கேட்டியான்னார். நான் உன்னை அடிக்கலையே, என் பக்தனை அடித்தால் என்னை அடித்ததற்கு சமம், எதற்காக திருப்பாணாழ்வாரை அடித்தாய்ன்னு கேட்டார். லோகசாரங்கர் சொன்னார், அவரா வழியில நின்னார், அவர் 4 வர்ணத்திலும் சேராதவர், 4 வர்ணத்திலும் சேராதவர்ங்கிறதுனால நகர்ந்து போக சொல்ல அடிச்சேன். பெருமாள் சொன்னார், ஆம் சரியாக சொன்னாய், அவர் 4 வர்ணத்திலையும் சேர மாட்டார். ஏன்னா வைகுண்டத்தில் ஒரு நித்திய சூரியாக அவரை கருதுகிறேன். நீ வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிய எந்த வர்ணம்னு நான் சொல்லுவேன். என் பக்தனை அடித்ததற்கு பிராயஷ்சித்தமாக நீ போய் உன் தோளில் அவனை சுமந்து கொண்டு கோவிலுக்குள்ளே அழைத்து வா. இதுதான் பெருமாள் காட்டிய சமநீதி. அந்தணராகிய லோகசாரங்கர் தோல்ல அந்தியரான திருப்பாணாழ்வாரை அமர்த்தி பக்தர்களுக்குள் யார் பக்தியில சிறந்திருக்காரோ அவர் தான் உயர்ந்தவரை ஒழிய குலத்தால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது கிடையாது. நீ போய் அவனை தோல்ல சுமந்து அழிச்சுன்னு வான்னார்.